அனைவருக்கும் அறிவுதயமாகட்டும். அனைவருக்கும் அதிர்ஷ்டமுதயமாகட்டும். அனைவருக்கும் அதிர்ஷ்டமுதயமாகட்டும். அதிர்ஷ்ட யோகம் அப்படின்ற செஷன்ல இன்னைக்கு நாம டே 2 இரண்டாம் நாள் செஷன் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். எப்பவுமே எவ்வளவு கத்துக்கிறோம் அப்படின்றத விட நம்ம எவ்வளவு ஞாபகம் வச்சுக்கிறோன்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நேத்து செஷன்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத ஒரு ஷார்ட்டா என்ன பார்த்தன்றதை ரிவிஷன் பண்ணிட்டு தென் நாம இன்றைய செஷனுக்குள்ள போகலாம். நேத்து நம்ம பார்க்கும்போது அதிர்ஷ்ட யோகம், அதாவது உன் தேவைக்கு நீ கடவுளிடம் கேட்பது வேண்டுதல்கள், உன் தேவையை அறிந்து கடவுளே கொடுக்கிறது ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா தெளிவு நமக்கு தேவை. ராமு சோமு கதை மாதிரி எவ்வளவு கத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்றத விட தெளிவடைஞ்சுக்கிட்டே இருக்கிறோமா, நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் வந்துகிட்டே இருக்குதா அப்படின்றதா முக்கியம். அதுக்குதான் குருட்டினை நீக்கும் குரு வேணும் அப்படின்ற ஒரு முக்கியமான கான்செப்ட் அங்க நம்ம கொண்டு வந்தோம். அது குருவா தான் இருக்கணும் அவசியம் இல்லை, ஒரு அறிவுரையா இருந்தா கூட அது நமக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அடுத்ததா அதை தாண்டி நாம வரும்போதுதான் இந்த கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோனை பத்தி பார்த்தோம். அது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் என்ன மாதிரியான எப்படிலாம் விளையாடுது அப்படின்றதையும், ஈர்ப்பு சக்தி எதிர்ப்பு சக்தின்னு ரெண்டு விதமான விஷயத்தை பத்தி பார்த்தோம். ஒரு நபர் நெகட்டிவான பேட் ஃபீலிங்ல இருந்தார்னா எதிர்ப்பு சக்தி அவர் உடம்புல வேலை செய்யும். அப்படி வேலை செஞ்சிருச்சுன்னா அதிர்ஷ்டம் எனக்கு அடிக்கணும், லாட்டரி அடிக்கணும்னு சொல்லிட்டு கல்லு வாங்கி மாட்டினாலும் சரி, கம்மல் வாங்கி மாட்டினாலும் சரி, மாலை வாங்கி போட்டாலும் சரி, எதை வாங்கி போட்டாலும் சரி அது வேலை செய்யும். ஆனா போட்டதுக்கு அப்புறம் இவங்ககிட்ட அது கெட்டு போயிடும். இது வேலை செய்யாது. ஏன்னா அது ஒரு கல்லு. இவங்க உடம்புல மொத்தம் இருக்குது 70 லட்சம் கோடி செல்கள். ஒண்ணு வேலை செய்யுமா 70 லட்சம் கோடி வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டா நமக்கே தெரியும் 70 லட்சம் கோடி தான் வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கிருந்து நாம மாறணும்னு தான் ஈர்ப்பு சக்திக்கு நாம மாறணும். அதுக்குதான் நம்ம என்ன மாதிரியான ஒரு பயிற்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல முக்கியமான ஒரு பயிற்சியா தான் அதிர்ஷ்ட யோகத்தினுடைய முதல் பயிற்சி. அதாவது நமக்கு எதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குதோ அதற்கு நாம அதிர்ஷ்டம், அதை நம்ம அதிர்ஷ்டமா பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் அதிர்ஷ்டத்தை நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். அப்படி பார்க்க 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 நெகட்டிவ் ஃபீலிங்ன்றது ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு இந்த பாசிட்டிவ் ஃபீலிங், அதுலயும் இந்த அதிர்ஷ்ட யோகம், அதிர்ஷ்டத்துக்கு இருக்கக்கூடிய அந்த யூனிக் ஃபீலிங் அதை உணர 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 நம்ம உடம்புல இருந்து அந்த எண்ண அலைகள் வெளிப்படுற வீடியோ நேற்று போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி வெளிப்பட்டு நீங்க எது வேணும் கிடைக்கணும்னு நினைச்சீங்களோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து அதிர்ஷ்டமா கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றத நம்ம நேத்து செஷன்ல பார்த்தோம். இப்போ இன்னைக்கு டே 2 ரெண்டாம் நாள் செஷன் நாம ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் இப்ப நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோல நடுவுல ஒரு வட்டம் வரும். அந்த வட்டத்தை மட்டுமே போக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுல நடுவுல வர அந்த வட்டத்தை மட்டும் போக்கஸ் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது அந்த வட்டத்தை மட்டுமே தொடர்ச்சியா பார்க்கும்போது எங்கெங்கேயோ சிதறி இருந்த உங்களுடைய கவனம்
அந்த போக்கஸ் அனைத்தும் ஒரே இடத்துக்கு ஒரே பாயிண்ட்ல வந்துடும். ஏன்னா நம்ம கத்துக்கிறோம்னு வந்துட்டோம், அதுக்காக ஒரு முடிவெடுத்து இந்த 1.5 மணி நேரத்தை நம்ம வாழ்க்கைக்காக நம்ம நல்லபடியா செலவு பண்ண போறோம் அப்படின்னு வந்துட்டோம். அதுல போக்கஸ் இல்லாம அது நமக்கு கவனம் சிதறிடக்கூடாது அப்படின்றதுக்காக, நீங்க இப்ப கத்துக்கிற விஷயங்கள்லாம் நல்லா ஞாபகம் இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் இப்ப போட்டேன். அடுத்ததா, நேத்துதான் நம்ம அதிர்ஷ்ட யோகத்தினுடைய முதல் நாள் பார்த்தோம். நேற்றே ஒரு நபர் இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு அதிர்ஷ்டத்தை மெசேஜ் பண்ணிருக்காங்க. அதை உங்க எல்லாருக்கூடயும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மெசேஜ் படிச்சு பாருங்க. அதாவது, ஐ வெயிட்டட் a year for this from my doctor and it finally happened today. இதுல இவங்க என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னா, இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சுங்களா. பிசிஓடி அதோட அளவு இப்ப கம்மி ஆயிருச்சு. அதனால இனிமேல் உங்க வாழ்க்கையில எந்த ப்ராப்ளமும் இல்ல, நீங்க சரியாயிட்டீங்க, சோ சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த மெசேஜ் இன்னைக்கு டாக்டர் சொல்லியிருக்காரு. பல வருஷமா இந்த மெசேஜ்க்காக, இந்த நல்ல மெசேஜ்க்காக காத்துட்டு இருந்த அவங்களுக்கு இன்னைக்கு இந்த மெசேஜ் கிடைச்சிருக்கு. ஸோ ஐ எம் சோ லக்கி சார், நேற்று தான் சார் அட்டன் பண்ணியிருந்தேன், ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த நல்ல செய்தி இன்னைக்கு எனக்கு வந்து கிடைச்சிருச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு நடந்த அதிர்ஷ்டம். அடுத்ததா நம்ம முக்கியமா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறேங்க, இந்த ஃபீட்பேக்கை கேளுங்க. அப்பதான் உடம்பு அளவுல எத்தனை மாற்றங்கள் நமக்கு நடக்கும் அப்படின்றது தெரிய வரும். ஏற்கனவே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க, அப்படியே நீங்க கவனமா வந்து காதால கேளுங்க, அவங்க என்ன சொல்றான்னு கேளுங்க. நான் நாகஜோதி பேசுகிறேன். நான் வந்து 30 நாள் அதிர்ஷ்டம் பேச்சில் கலந்துக்கிட்டேன். நான் எதுக்காண்டி கலந்துக்கிட்டேன்னா, என்னோடய சுகர் ப்ராப்ளம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்துச்சு. ரொம்ப நாள் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தேன். மெடிசன்ஸ், இன்சுலின்ஸ் அதெல்லாம் ரொம்ப எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நானும் நிறைய யோகா பயிற்சிகள் அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் போனேன். ஆனால் எதுவுமே பார்த்திங்கன்னா சரியாகவே வரல. அதுக்கப்புறம் தான் நான் 30 நாள் அதிர்ஷ்டம் பயிற்சியில் ஜாயின் பண்ணேன். சார் சொன்ன பயிற்சி எல்லாமே டெய்லி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ என்ன மிராக்கிள் நடந்திருக்குன்னா பார்த்திங்கன்னா, எனக்கு இப்போ சுகர் நில்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து எனக்கு வாழ்க்கையில் பெரிய அதிசயமாக நான் இது பண்ணுறேன். ஸோ அதனால தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பயிற்சி வந்து நமக்கு லைஃப் சேஞ்சிங் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் எல்லோரும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சாருக்கு நம்ம அந்த பயிற்சியெல்லாம் பண்ணி நம்ம நல்லா இருப்போம் எல்லாரும். ஸோ இதை சொல்லிக் கொடுத்த நம்ம உதய் சாருக்கு கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ. கேட்டீங்களா அவங்க என்ன சொன்னாங்கன்னு? சுகர் டேப்லெட் எடுத்து அதுக்கப்புறம் இன்சுலின் போடுற லெவலுக்கு அவங்களுக்கு அதிகமாயிருக்கு. அப்புறம் இந்த பயிற்சி ஆரம்பிச்சு இதை சொன்ன பயிற்சிகள்லாம் தொடர்ச்சியா பண்ணதுக்கு அப்புறம் குறைஞ்சது அப்படின்னு அவங்க சொல்லல. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நில் ஆயிருச்சுங்க, உங்களுக்கு சுகர் நில் ஆயிருச்சு, சரியாயிருச்சு, இனிமேல் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்க, அவங்க இப்ப மெசேஜ் போட்டிருக்காங்க, சார் தேங்க்யூன்னு சொல்லிட்டு. அவங்க இப்போ சாட் பாக்ஸ்ல மெசேஜ் போட்டிருக்காங்க. இது யாரோ சொன்னது இல்ல, இப்போ இந்த மீட்டிங்ல இருக்கிற நபர் இவங்க இருக்கிறாங்க, ரியல் பர்சன் மீட்டிங்ல இருக்காங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும், இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, மாத்திரை போடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், டைமிங், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ அதுல இருந்து அவங்க நில்லுன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா, இதுக்கு மேல என்னங்க சந்தோஷம் வேணுமா இருக்குங்களா? அதான் ஹெல்த் இஸ் வெல்த்ன்னு சொன்னாங்க. இது எதுக்குன்னா, இந்த பயிற்சிகள்லாம் செய்யறது மூலமா நம்ம வாழ்க்கையிலயும் அந்த மாற்றம் வரும். அவங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வர்றதுக்காகத்தான் இந்த ஆடியோ நான் போட்டேங்க. இந்த மாதிரி டயபெட்டிக்ஸ் மட்டும் இல்லைங்க, வேற என்னென்ன விதமான உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம தெளிவாவே பார்ப்போம். ஏன்னா இந்த கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோன் பத்தி நான் சொல்லியிருந்தேன். இந்த ஹார்மோன் எந்தெந்த உறுப்பெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு, அதாவது இந்த கார்டிசோல் ஹார்மோன் கரெக்டா வேலை செஞ்சது அப்படின்னு சொன்னா மூளையில இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். இதயம் இதோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது, கிட்னி இதோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. அடுத்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி,
இம்யூனிட்டி பவர் இதோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, எலும்பு இதோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, ஃபேட்டி ஆசிட் இதோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அடுத்ததா இன்சுலினை சுரக்கக்கூடிய கணையம் இதோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அடுத்ததா லிவர் இதோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. சரிங்க, இதோட கட்டுப்பாட்டுல இருந்தா என்னது அப்படின்னு கேட்டா, இந்த கார்டிசோல் நம்ம உடம்புல ஒரு கட்டுப்பாடோட லெவல்ல இருந்தா மட்டும்தான் இத்தனை உறுப்பும் கரெக்டா வேலை செய்யும். அதோட அளவு மாறிடுச்சு, இல்ல அதோட அந்த லெவல் மாறிக்கிட்டே இருக்கு, சரியா மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொன்னா இத்தனை உறுப்புகள்லையும் பிரச்சனை வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அத்தனை உறுப்புலையும் பிரச்சனைகள் வரும், அதாவது நோய் வரும். இதுதான் இந்த நோய்களுக்கெல்லாம் முக்கிய காரணியா இருக்கு, முக்கிய காரணமா இருக்குது அப்படின்றத இன்னைக்கு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்ததா இந்த கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோன், இந்த கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோன் இது சரியா சுரக்கல, அதாவது இதோட அளவு அதிகமாயிருச்சு. சுரக்கக்கூடிய அளவு அதிகமாயிருச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றது இதுல போட்டிருக்க. முதல் விஷயம் டைஜஸ்டிவ் இஷ்யூ, அதாவது சரியா ஜீரணமாக மாட்டேங்குதுங்க, மலச்சிக்கல் ஆயிடுதுங்க, சாப்பிட்ட ஒரே அஜீரண கோளாறா இருக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இது காரணமா இருக்கு. அடுத்ததா நர்வ் ப்ராப்ளம்ஸ், மூளையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இது காரணமா இருக்கு. அடுத்ததா ஹை பிளட் சுகர். ஹை பிளட் சுகர்னா யாருக்கெல்லாம் சுகர் இருக்கு, சக்கரை இருக்கு, சக்கரை நோய் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ அதுக்கு இது காரணம். அடுத்ததா ஹார்ட்ல பிபி அதிகமாயிருச்சு, ஹார்ட் ரொம்ப வேகமா இதுவாகுது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுக்கும் இந்த கார்டிசோல் தான் காரணம். அதுக்கப்புறமா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லைங்க, நோய் வந்தா சீக்கிரம் குணமாகவே மாட்டேங்குதுங்க, ரொம்ப லேட் ஆகிக்கிட்டே இருக்குதுங்க, சும்மா சும்மா சளி வருது, சும்மா சும்மா காய்ச்சல் வருது அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க உடம்புல கார்டிசோலுடைய அளவு கரெக்டா இல்ல. அடுத்ததா ஆங்ஸைட்டி, கவலை, டிப்ரெஷனா இருக்கிறது, ஹெட்ஏக் வருது, இதுக்கெல்லாம் இதுதான் காரணம். அடுத்ததா ஹை பிளட் பிரஷர், பிபி வருவதற்கும் இதுதான் காரணம். இப்படி இதுல முக்கியமா எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா பிபி, சுகர், ஹார்ட் ப்ராப்ளம் இதுதான் இன்னைக்கு பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வியாதியா, இத வியாதின்னு சொல்றதா இல்ல வேற என்னன்னு சொல்றது, இதுதான் பலருக்கும் இருக்குதுங்க. சோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இப்ப சுகர் குணமாகணும், பிபி குணமாகணும், இந்த ஹார்ட் ரேட் அதிகமா இருக்கு அது கம்மியாகணும்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு டேப்லெட் எடுப்பாங்க, மெடிசின் எடுப்பாங்க, மாத்திரை வாங்குவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஆனா இந்த படத்துல இருக்கிற மாதிரி அவங்க இடது பக்கம் இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க, ஆனா உள்ளுக்குள்ள வலது பக்கம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி தேவையில்லாம அவங்க நெகட்டிவ் ஃபீலிங்ல தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கிறதுனால கார்டிசோலுடைய அளவு கரெக்டா இல்ல. அதுதான் இந்த ரிசர்ச்ல நேத்து பார்த்தோம். இந்தியா சந்தோஷத்துல 126வது இடத்துல இருக்குது. அப்போ இங்க இருக்கிற பல பேர் சந்தோஷமாவே இல்லை அப்படின்றதுதான் இதுல இருந்து புரியுது. இப்போ இந்த கார்டிசோல் அப்படின்றதுதான் உடம்புல இருக்கக்கூடிய பிபி, சுகரு, ஹார்ட் பீட், இந்த மாதிரி சொல்லக்கூடிய இம்யூன் சிஸ்டம் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்குதுன்னா அத ஒரு சரியான லெவல்ல கட்டுப்பாட்டுல வைக்காம டேப்லெட் அது இதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தா அந்த நோய் குணமாகுமா ஆகாதா யோசிங்க. கார்டிசோல் அளவை கரெக்டான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள மெயின்டைன் பண்ணாம வெறுமனே டேப்லெட் மட்டும் எடுத்தாலோ ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்தாலோ அந்த நோய் குணமாகுமா ஆகாதான்னு யோசிங்க. ஆகுமா ஆகாதா? மெசேஜ் பண்ணுங்க, ஆகுமா ஆகாதா? ஆகாது, நோ. புரியுதுங்களா? இந்தியாவிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் கார்டிசோல் டெஸ்ட் எடுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்தியாவிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் உங்களுக்கு கார்டிசோல் அளவு எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுத்து அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமான சயின்ஸ். எப்படி இவங்களுக்கு சுகர் குணமாச்சு அப்படின்னு கேட்டா, எப்படி மத்தவங்களுக்கு இன்னும் சில வியாதிகள்லாம் குணமாச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு முக்கியமான காரணம் இது. இந்த கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோனை சரியான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம உடம்புல வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா இருக்கிற வியாதிகளை தானாவே குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம உடம்பு அப்டேட் ஆயிடும். அடுத்ததா
அந்த கார்டிசால் அளவு கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு டேப்லெட் எடுக்கிறது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தா சீக்கிரம் நோய் குணமாக ஆரம்பிச்சிடும். இந்த அளவை கட்டுப்படுத்தாம வெறுமனே டேப்லெட் ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தா அவ்வளவு சீக்கிரம் குணமாகாது, அல்லனா குணமே ஆகாது. அப்படின்றத இன்னைக்கு தெள்ள தெளிவா எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு தெள்ள தெளிவா எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இத எத்தனை பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம், இல்ல இன்னைக்குதான் புதுசா கத்துக்கிறீங்களா, தெரிஞ்சுக்கிறீங்களா? இந்தியாவிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல மட்டும்தான் ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் கார்டிசோல்ற ஒரு டெஸ்டே எடுக்கிறாங்க. அதை எடுத்து பார்த்துட்டாங்கன்னா இவருக்கு இந்த நோயெல்லாம் குணமாக, இந்த நோயெல்லாம் குணப்படுத்த முடியாதுன்னு டெஸ்ட் பண்ணி செக் பண்ணிட்டு தான் அடுத்த டெஸ்ட் எடுக்க ஆரம்பிப்பாங்க. சோ இத நாம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு 2 விதமான பயிற்சிகள்லாம் இருக்கு. அது வேற இன்னும் என்னென்னலாம் பண்ணுது, என்ன மாதிரிலாம் பண்ணுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே வருவோம். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோன். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோனை நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். இது உடம்புல மட்டும்தான் பிரச்சனை இந்த மாதிரிலாம் கொண்டு வருதா அப்படின்னு கேட்டா அடுத்து இன்னொரு விஷயம் இருக்கு. நமக்கு உடம்புன்னு ஒண்ணு இருக்கு, மனசுன்னு ஒண்ணு இருக்கு, இந்த மாதிரி நம்மளை சுத்தி மின்காந்த அலைகள்னு ஒண்ணு இருக்கு. நேத்து தான் சில பேர் சொன்னாங்க, சார் மின்காந்த அலைகள் நம்மளை சுத்தி இருக்குது நான் நேத்து தான் சார் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நமக்கும் இருக்கு, இந்த பூமிக்கும் இருக்கு. இது என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க. உங்களுடைய அவ்வளவு பெரிய மின்காந்த அலைகள் கார்டிசோல் சுரந்தால் எவ்வளவு கம்மி ஆயிடுது, சின்னதாயிருது, சுருங்கி போயிருது அப்படின்னு பாருங்க. இது குவாண்டம் லெவல்ல உங்களுடைய டிஎன்ஏவை அனலைஸ் பண்ணதுல எடுத்த டெஸ்ட். குவாண்டம் லெவல்ல டிஎன்ஏவை அனலைஸ் பண்ணதுல எடுத்த டெஸ்ட். அப்போ இது உடம்புல மட்டும் பிரச்சனையை கொண்டு வரல, நம்முடைய மனசுலயும் பிரச்சனை கொண்டு வருது. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஆரா மின்காந்த அலைகள், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதுலயும் பிரச்சனை கொண்டு வருது. இது சுருங்கிருச்சுன்னா என்ன ஆகும்? இது விரிவடைஞ்சாதான் அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும், நாம காந்த மாதிரி ஆக முடியும். அப்படி இல்ல, சுருங்கிருச்சுன்னா என்ன ஆகும்? இந்த கார்டிசோல் லெவல்ல இருந்தா எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க, நார்மலா இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அததாங்க நேத்து இந்த படத்தை போட்டு காட்டினேன். அதாவது சந்தோஷமா இருக்கும்போதுதான் இந்த குழந்தைக்கு அந்த அம்பாசிடர் ஆகிற அளவுக்கு அந்த ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சது அப்படின்னு சொன்னேன். இந்த சந்தோஷம் நமக்குள்ள இல்லாத போதுதான் இந்த கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்குது. சோ அப்போ பல பேருக்கு கனவு இருக்கும், பல பேருக்கு ஆசை இருக்கும், எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு. நல்லா பாருங்க, முதல்ல இருக்கக்கூடிய படத்துல அவரு கனவு காண்றாரு, எனக்கு இது வேணும், பணம் வேணும், பிளைட்ல போகணும், அது எல்லாம் வந்து கனவு காண்றாரு. ரெண்டாவதா இருக்கிற அம்மா அப்படியே கண்ணை மூடி உட்காந்துட்டு பிரபஞ்சத்துக்கிட்டயோ கடவுள்கிட்டயோ வேண்டிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இல்ல நீங்க என்ன ஆன்சர் பண்ணணும்னா, இந்த மாதிரி பயிற்சி மட்டும் பண்ணிட்டு கார்டிசோல் அளவை கட்டுப்பாட்டில் வச்சிக்கல, கார்டிசோல் ஏக்கச்சக்கமா சுரக்குது, அது ஒரு கண்ட்ரோல் இல்ல, கட்டுப்பாட்டுல இல்லைன்னு சொன்னா அவங்க எதிர்பார்த்தது, அவங்க நடக்கணும்னு நினைச்சது அதெல்லாம் நடக்குமா நடக்காதா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? நடக்காது. நோ நோ நோ. அப்போ சார் நானும் பயிற்சி தான் சார் பண்றேன், நானும் நிறைய கோயிலுக்கு தான் சார் போறேன், நானும் தீட்சையா வாங்குறேன் சார், அது வாங்கி இது வாங்கி எல்லாமே போடுறேன் சார், ஆனா எனக்கு மாறவே மாட்டேங்குதுங்க, வாழ்க்கை சேஞ்சே ஆக மாட்டேங்குதுங்க அப்படின்னு பல பேர் சொல்றீங்க இல்லைங்களா? ஏனே புரியலைங்க, நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் மாறலன்னு சொல்றீங்க இல்லைங்களா? அதுக்கு அறிவியல் பூர்வமான காரணம் என்னன்னு இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த செஷன்ல உங்களுக்கு அறிவியல் பூர்வமான காரணம் என்னன்னு புரிஞ்சிருக்கும். அது உடம்பளவுல ஏற்படக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அல்லது மனசுல ஏற்படக்கூடிய இந்த அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன காரணம்னு அறிவியல் பூர்வமா தெளிவா இன்னைக்கு நமக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ இந்த விஷயத்த நாம மாத்திக்கிட்டோம், சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம எதெல்லாம் நடக்கணும் அதெல்லாம் நினைச்சோமோ அனைவருக்கும் அதிர்ஷ்டம் உதயமாகும். அனைவருக்கும்
அதிர்ஷ்டம் உதயமாகும் அப்படின்றத தெளிவா தெளிவா நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆனா இதெல்லாம் ஏன் நடக்கவில்லை அப்படின்னா, அதுக்கு தாங்க நான் சொன்னேன், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார். குருட்டினை நீக்கக்கூடிய குருவை நீங்க கொள்ளல அப்படின்னு சொன்னா, குருட்டினை நீக்காத குருவினை கொள்வீர்கள். உங்களுடைய அறியாமையை நீக்கக்கூடிய ஒரு குரு உங்களுக்கு கிடைக்கல, அல்லது அறியாமையை நீக்கக்கூடிய அறிவு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா, அறியாமையிலேயே உங்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு குருவோ அல்லது ஒரு அறிவுரையோ ஒரு ஆலோசனைக்கோ நீங்க எடுத்துக்கிற மாதிரி ஆயிடும். அப்போ அந்த அறியாமையிலிருந்து நீங்காம வாழ்க்கையை ஓட்டும் போது, வாழ்க்கையில முன்னேறி போகும்போது தான் அது நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்ல விஷயத்த கொடுக்காம தேவையில்லாத பல பிரச்சனைகளை வாழ்க்கையில கொண்டு வந்து விட்டுருது அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சோ திருமூலர் சொன்ன பாட்டு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். பாட்டு ஞாபகம் இருந்தா என்ன புண்ணியம்? பாட்டு மட்டும் முக்கியம் இல்ல, அவங்க என்ன கருத்து சொன்னாங்களோ அந்த கருத்து நம்ம வாழ்க்கையில நாம அப்ளை பண்ணிருக்கணும், அதுதான் முக்கியம். திருமூலர் சொன்ன இந்த பாட்டு எனக்கு ஏற்கனவே தெரியுங்க, நான் 10 முறை படிச்சிருக்கேங்க அப்படின்றது முக்கியமா, அல்லது இதுல சொன்ன அறிவுரைய வாழ்க்கையில ஃபாலோ பண்ணி வாழ்க்கை சூப்பரா மாறி இருக்குங்க அப்படின்றது முக்கியமா? சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அடுத்ததா, நீங்க இது போல சக்தி வாய்ந்தவரா மாறணும், அதிர்ஷ்டசாலியா ஆகணும், உங்க கனவுகள்லாம் நிஜமாகணும்னு இந்த அதிர்ஷ்ட யோகம் பயிற்சிக்கு வந்திருக்கீங்க இல்லைங்களா, அதற்கு முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா இந்த பயிற்சிக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க இருந்த நபர் வேற, ஆனா இப்போ புது புது விஷயங்கள் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் நீங்க நபரே வேற. சோ நீங்க இந்த அதிர்ஷ்ட யோகம் பயிற்சிக்கு வந்ததுனால இதுல தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல்கள் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டம் போக உங்களுக்கு உதவும், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறியாமையை நீக்க உங்களுக்கு உதவும். சோ 2 சொல்யூஷன் இருக்குங்க என்கிட்ட. இந்த கார்டிசோலை குறைக்கிறதுக்கு 2 சொல்யூஷன் இருக்கு. அது ஏங்க 2 சொல்யூஷன் அப்படின்னு சொன்னா, சாலமன் பாப்பையா சொல்லுவார் இல்லைங்களா, தம்பி என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு, ஒன்னு அங்கவை இன்னொன்னு சங்கவை அப்படின்னு சொல்ற மாதிரி, சார் நீங்க வந்து பிராக்டிஸ்லாம் ரொம்ப சிம்பிளா கொடுக்குறீங்க, பெருசா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றதுனால இனிமேல் 2 விதமா எடுத்துட்டு வரேன் நான். ஒரு பிராக்டிஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதாவது ஒண்ணு பிராக்டிஸ் பெருசா இருக்கும், இன்னொன்னு ரிசல்ட் பெருசா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, 2 இருக்கும். ஒண்ணு பிராக்டிஸ் பெருசா இருக்கும், 2வது ரிசல்ட் பெருசா இருக்கும். இது 2த்துல எது வேணுமோ நீங்களே சூஸ் பண்ணி நீங்களே எடுத்துக்கலாம். பழகி பாருங்க, பிடிச்சிருந்தா கட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த 2த்துல எது உங்களுக்கு செட் ஆகுதுன்னு பாருங்க, பிடிச்சது நீங்க எடுத்துக்கோங்க. 2மே சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு கோபமே வரக்கூடாது, நீங்க ஸ்ட்ரெஸ்ஸே ஆகக்கூடாது, உங்களுக்கு வருத்தமே வரக்கூடாது, நீங்க டென்ஷனே ஆகக்கூடாது, உங்களுக்கு பயமே வரக்கூடாதுங்க. இந்த மாதிரி எதெல்லாம் வந்தா உங்களுக்கு கார்டிசோல் அதிகமா சுரக்குதோ அதெல்லாம் வரவே கூடாது. இதுதான் முதல் பயிற்சி. இதுக்கு என்ன பண்ணணும்? எதுவுமே பண்ணக்கூடாது, நீங்களா இருக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்? நீங்களா இருக்கணும். இதுதான் முதல். பெருசா வேணும்னு கேட்டாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இதுதான் பெருசா வேணும்னு கேட்டவங்களுக்கு இதுதான். எனக்கு ரிசல்ட் பெருசா வேணும் சார், என்னது ரிசல்ட் எனக்கு பெருசா வேணும் சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் முதல் பயிற்சி. அதிர்ஷ்டத்தை பார் பயிற்சி. என்னங்க? அதிர்ஷ்டத்தை பார். அதுதான் இந்த அதிர்ஷ்ட யோகம் அப்படின்ற நான் உங்களுக்கு கொடுத்த பயிற்சி வெறுமனே ஒரு சின்ன ஏதோ ஒரு பயிற்சி கிடையாது. லக் ஃபேக்டரை பத்தின டாக்டர் ரிச்சர்ட் வைஸ்மேன், இவர் இந்த லக்ல வந்து ஒரு டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். இவரு கண்டுபிடிச்ச பல விஷயங்களும் குவாண்டம் சயின்ஸ், அட்டாமிக் சயின்ஸ், இன்னும் பல விதமான அறிவியல்களையும் சைக்காலஜி பேஸ் இருக்க எல்லா விஷயத்தையும் கலந்து எடுத்து ஒரு கலவை தான் இந்த அதிர்ஷ்ட யோகம் பயிற்சி 1. அத பண்ணீங்க அப்படின்னு சொன்னா
அதை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா, நேத்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, காலையில எந்திரிச்ச உடனே நாம உயிரோடு இருக்கிறதுக்கு முதல்ல அதிர்ஷ்டம்னு சொல்லுங்க, அதிர்ஷ்டம் உதயம் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க, அந்த ஃபீலிங்கை உணருங்க. உங்களுக்கு ஒரு வீடு இருக்கா, அதிர்ஷ்டம் உதயம் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படுங்க. தலகாணி இருக்கா, உங்க வீட்டுல ஒய்ஃப் இருக்காங்களா, உங்களுக்கு பசங்க இருக்காங்களா, குடும்பம் இருக்குதா, சாப்பாடு இருக்கா, இது ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க என்னன்னா அதிர்ஷ்டம் உதயம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சந்தோஷத்தை உணருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, சார் நன்றி சொல்லணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. சிலர் கேட்டாங்க, சார் நன்றி சொல்லணுமா, நீங்க அதிர்ஷ்டம் உதயம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க, நான் நன்றி எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நன்றி சொல்ற பயிற்சி கிடையாது. தெளிவா புரிஞ்சுக்க, இது நன்றி சொல்ற பயிற்சி கிடையாது. ஒரு கேள்வி கேட்கறேங்க, நாம நன்றி எப்ப சொல்லுவோம்? நன்றி எப்ப சொல்லுவோம்? கடைசியா முடிக்கும் போது நன்றி, கடைசியா முடிக்கும் போது நன்றி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் நாம நன்றி சொல்றோம். போனுக்கு நன்றி, வீட்டுக்கு நன்றி, தலகாணிக்கு நன்றி, நாம நன்றி சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த செயலை அதோட நாம முடிக்கிறோம்னு அர்த்தம். புரியுதுங்களா? நன்றி எப்ப சொல்லுவோம்? முடிக்கும் போதுதான் சொல்லுவோம். அப்போ எனக்கு போனுக்கு நன்றி, வீட்டுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த செயலை நாம அதோட முடிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஆனா அதே போனு கிடைச்சதுக்கு நாம அதிர்ஷ்டத்தை உணர்றோம், அதே வீடு இருக்குது நமக்கு அதிர்ஷ்டத்தை உணர்றோம், அதிர்ஷ்டம் உதயம் ஆயிடுச்சுன்னு சொல்றோம் மனசுக்குள்ள, அதிர்ஷ்டம் உதயம் ஆயிடுச்சு. உதயம்னா என்னங்க? தோன்றுதல் அர்த்தம். நன்றினா என்ன? முடிவுன்னு அர்த்தம். உங்களுக்கு தோன்றணுமா முடியணுமா? நீங்க தான் யோசிக்கணும். உங்களுக்கு தோன்றணுமா முடியணுமா? அதிர்ஷ்டம் உதயம்னா என்ன அர்த்தம்? அதிர்ஷ்டம் உங்களுக்கு உதயம் ஆகுதுன்னு அர்த்தம், தொடரணும்னு அர்த்தம், என் வாழ்க்கையில புதுசா உருவாகுதுன்னு அர்த்தம். அப்போ நன்றி சொல்லணுமா அல்லது அதிர்ஷ்டம் உதயம் ஆயிடுச்சுன்னு சொல்லணுமா? நன்றி சொல்ற பயிற்சி வேற, அது முடிக்கிற பயிற்சி. இதுதான் ஆரம்பிக்கிற பயிற்சி. இன்னும் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து பல அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பயிற்சி. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாது. ஒவ்வொரு உணர்வுக்குமே ஒரு குறிப்பிட்ட தனிப்பட்ட யூனிக்கான ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த ஃபீலிங் எப்படி வெளிப்படுதுன்னு இப்ப பாருங்க. அந்த ஃபீலிங் எப்படி வெளிப்படுதுன்னு பாருங்க. மறுபடியும் ஒரு முறை பிளே பண்றேன் உங்களுக்காக, இன்னொரு முறை பிளே பண்றேன், இன்னும் தெளிவா உன்னிப்பா உத்து கவனிச்சு பாருங்க. அதிர்ஷ்டம் உதயம் ஆயிடுச்சுன்னு நீங்க சந்தோஷப்படுற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த யூனிக்கான ஃபீலிங் இந்த பிரபஞ்சத்துல எப்படி வெளிப்படுது பாருங்க. இப்படி ஒவ்வொரு உணர்வுக்குமே ஒரு தனிப்பட்ட ஃப்ரீக்குவன்சி, ஒரு தனிப்பட்ட ஃபீலிங் அப்படின்றது இருக்கு. அப்போ அதிர்ஷ்டம் உதயம் ஆயிடுச்சுன்ற ஃபீலிங்கை நாம வெளிப்படுத்தும் போது என்னென்ன மாற்றங்கள் நம்ம உடம்புல நடக்குது அப்படின்றத சொன்னால் புரியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, சொன்னா புரியாது, சுவைத்தால் மறக்காது அப்படின்ற மாதிரி அது சொன்னா புரியாது, இந்த படம் வழியா பார்த்தாதான் புரியும். அதிர்ஷ்டம் அப்படின்ற உணர்வை உணரும் போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயமும் ஓப்பன் ஆகுது. புதிய விஷயங்கள் உள்ள வர்றதுக்கான அந்த ஓப்பன் பாக்ஸ் உங்களுக்குள்ள ஓப்பன் ஆகுது. இந்த படத்தை பாருங்க, இது ரெண்டும் நீங்க அதிர்ஷ்டம் உதயம் ஆயிடுச்சுன்ற அந்த உணர்வுல வரும்போது உங்க உடம்பிலிருந்து வெளிப்படக்கூடிய எனர்ஜி. இந்த படத்தை தெளிவா உற்று கவனிச்சு பாருங்க. முதல் படமும் சரி, இரண்டாவது படமும் சரி, அந்த உணர்வை உணரும் போது இரண்டாவது படத்துல இன்னும் கிளியரா இருக்கும்,
உங்களுடைய மூளை, உங்களுடைய இதயம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து அந்த மின்காந்த அலைகள் ஒரு அளவாக சீராக மாறி அங்க இருந்து அந்த எனர்ஜி அப்படிங்கிறது உங்களை விட்டு வெளியே போக ஆரம்பிக்கும். இது இந்த மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள்ல, உங்களை சுத்தி யாரெல்லாம் இருக்காங்களோ, அது குடும்பமா இருக்கட்டும், நீங்க போற வேலையா இருக்கட்டும், அல்லது உங்களுடைய ரிலேஷனா இருக்கட்டும், நீங்க பாக்குற நபர்களா இருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும், புதிய இடத்துக்கு போற நபர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இந்த மாதிரி நீங்க அதிர்ஷ்டம் உதயம் ஆயிடுச்சுன்ற ஒரு யூனிக்கான அந்த ஃபீலிங்ல இருக்கும்போது இந்த மாற்றம்ன்றது நடைபெற ஆரம்பிக்கும். இதுதான் உங்க வாழ்க்கையில பல நல்ல அற்புதமான அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த 2 படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு தெளிவா ஒவ்வொன்றும் புரிய ஆரம்பிக்கும். சோ இன்னைக்கு எத்தனை அதிர்ஷ்டத்தை பார்த்தீங்க? இன்றைக்கு எத்தனை அதிர்ஷ்டத்தை பார்த்தீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம். இன்றைக்கு எத்தனை அதிர்ஷ்டங்களை பார்த்தீங்க என்று. நொடிப்பொழுதும் அதிர்ஷ்டம். 40, huge, uncount, all, 50, 10, many, 86, many, 20, countless, all, many. பரவாயில்லைங்களே, எல்லாரும் ஒரே நாள்ல பயிற்சி வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன செஷன்ல 2வது நாள் கேட்கும் போது 5, 10, 4, 3, 2, 1 எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு நிறைய பேர் வந்து அதிர்ஷ்டத்தை நான் வந்து ஹோல் டேல பார்த்தேன் அப்படின்னு சொல்றீங்க. சோ இந்த அதிர்ஷ்டத்தை நம்ம இன்னும் உணர்வு பூர்வமா உணர முடியும் அப்படின்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற போன், இந்த போன் ஏதோ ஒரு கண்ட்ரில உருவாகி வருது. அது சைனாவோ, ஜப்பானோ, அமெரிக்காவோ எங்கேயோ ஒன்று உருவாகி ஏன் உங்க கைக்கு வரணும்? அதுதான் அதிர்ஷ்டம். அங்க உருவான பொருளுக்கு தேவை இங்க இருக்குது, அது இங்க வந்து சேர்ந்திருக்கு. சாப்பாடு சாப்பிடும் போது தட்டுல உங்களுக்கு அரிசி, அவளை பொரியல், அது இதுன்னு வந்து சேருது இல்லைங்களா? எங்கேயோ விளைஞ்ச அரிசி உங்க தட்டுல வந்து இருக்கு, அதுதான் அதிர்ஷ்டம். எங்கேயோ விளைஞ்ச ஒரு பொருள் நம்ம தட்டுக்கு வந்திருக்கு, இன்னைக்கு நமக்கு இந்த உணர்வு கிடைச்சிருக்கு, நாம அந்த உணர்வும் பாருங்க, அதுதான் அதிர்ஷ்டம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நுணுக்கமா நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பைக் எங்கேயோ உருவான ஒரு பைக்கு உங்ககிட்ட வந்திருக்கு. காரு எத்தனையோ பேருக்கு வேலை இல்லை, ஆனா உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அந்த ஆபீஸ்ல வேற யாரையோரோ வேலைக்கு வந்திருக்கலாம், ஏன் நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அடுத்து பணம், உங்க கையில பணம் இருக்கு. பணம் என்ன நீங்களா அடிக்கிறீங்க? சொல்லுங்க, நாமளா வீட்டுல அடிச்சு பணத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பணத்தை எங்கேயோ யாரையோ பிரிண்ட் பண்றாங்க கவர்மெண்ட், அங்க இருந்து பணம் நம்ம கைக்கு வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ அதுதான் அதிர்ஷ்டம். இந்த மாதிரி யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும், யாரிடம் இல்லையோ அவர்களிடமிருந்து எடுக்கப்படும். அப்போ அந்த பணம் ஒவ்வொரு முறையும் உங்க கைக்கு வரும்போது அதிர்ஷ்டம் உதயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படும் போது, அந்த உணர்வு, அந்த யூனிக் ஃபீலிங் இந்த பிரபஞ்சத்துல வெளிப்படும் போது அது மேலும் பணத்தை கொண்டு வந்து உங்க வாழ்க்கையில சேர்க்கும். அந்த நிம்மதி, ஒரு குட் ஃபீல், ஒரு சந்தோஷத்தை நீங்க வாழ்க்கையில உணரும் போது, அதை நீங்க உணர்வா வெளிப்படுத்தும் போது அது மேலும் சந்தோஷத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்கும். நம்ம ஏதோ சும்மா ஏதோ தத்துவமா பேசுறோம் இல்ல, ஒவ்வொன்றுத்துக்கும் அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி நம்ம உடம்புல இருந்து வெளிப்படுது, எப்படி டிஎன்ஏ லெவல்ல சேஞ்ச் ஆகுது அப்படின்றத ஒவ்வொன்றுத்தையும் அறிவியல் ஆதாரத்தோட உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். சோ இதுதாங்க டாமினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இதுல இருக்கிற நீங்க ஏதாவது ஒன்ன டச் பண்ணா போதும், அப்படியே ஒவ்வொன்னா 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 என்ன ஆகுனா அப்படியே உடஞ்சி விழுந்துகிட்டே போகும் மொத்தமே. ஒண்ணு விடாம மொத்த விஷயமும் அது மொத்தமா என்ன ஆகுனா உடஞ்சி கீழே விழுந்துகிட்டே இருக்கும். இதுக்கு பேரு டாமினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அது வீடியோ போட்டா உங்களுக்கு தெளிவா புரியும்.
சோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பயிற்சி பயிற்சின்னு சொல்றாரு, ரொம்ப சிம்பிளாவே கொடுக்குறாரு, பெருசா ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு சந்தேகம் இருந்தவங்கலாம் இந்த வீடியோ பார்த்தா புரியும். இப்ப அவங்க சிம்பிளா ஒரு விஷயம் பண்ணி மொத்தத்தையும் விழ வச்சாங்களா, அல்லது உட்கார்ந்து ஒரு 10 மணி நேரம் ஒவ்வொன்னா தட்டி 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 கீழே விழ வச்சாங்களா? சிம்பிளா ஒரு விஷயத்த செஞ்சாங்க. ஆனா எங்க டச் பண்ணணும் அப்படின்னு தெரியும். எங்கெங்கயோ டச் பண்ணலாம் விழுமா அப்படி கிடையாது. சரியான இடத்துல சரியான அளவு போர்ஸ கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா மொத்த விஷயமும் அங்க விழ ஆரம்பிக்கும். அந்த மாதிரிதான் இந்த வகுப்புல இந்த செஷன்ல நான் கொடுக்கிற பிராக்டிசஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா சிம்பிளா இருக்கும். பட் வெரி 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 எஃபெக்டிவா இருக்கும். இந்த டாமினோ எஃபெக்ட் மாதிரி. ஏன்னா அறிவில் தெளிவடைஞ்சவர்கள் எப்பவுமே சிம்பிளா தான் சொல்லுவாங்க. வள்ளுவர் மாதிரி வச்சுக்கோங்களேன். வள்ளுவர் என்னங்க புக்கு படிக்கிற மாதிரி நோட்ஸா போட்டார் எல்லாத்துக்கும். 1.25 அடியில சொன்னதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் வள்ளுவர் வள்ளுவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் அவர் பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் சிம்பிளா சொல்லாம உட்கார்ந்து ஒவ்வொரு குறளுக்கும் ஒரு ஒரு புக்கு போட்டிருந்தா அவர் பேர் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்குமானா யோசிச்சு பாருங்க. சிம்பிள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நீங்க சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொன்னாதான் அறிவில் சிறந்தவங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு விஷயத்த சிம்பிளா சொல்றதா ரொம்ப கஷ்டம். சிம்பிளா ஈஸியா புரிய வைக்கிறதா ரொம்ப கஷ்டம். அதுதான் இந்த பயிற்சிகள். சோ அதிர்ஷ்ட யோகம், இந்த அதிர்ஷ்ட யோகம் பயிற்சியில நீங்க ஆரம்பிச்ச முதல் பயிற்சி ஒவ்வொரு நாளும் நீங்க பாக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க அந்த சந்தோஷம் இல்ல அதிர்ஷ்டம் உதயமாயிடுச்சுன்ற யூனிக்கான அந்த தனித்துவமான ஃபீலிங் நீங்க உணரும் போது அந்த அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு மேலும் பல அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றத தெளிவா எல்லாரும் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி பல விஷயத்த ஓபன் பண்ணி கொடுக்கும். நீங்க இதெல்லாம் வேணும் இதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ இந்த மூடி இருக்கக்கூடிய கதவுகள் உங்களுக்கு இந்த மாதிரி அது கதவு இல்லையா வெறும் துணிதான், அந்த துணியை ரொம்ப ஈஸியா தள்ளி விட்டுறலாம், அதுக்கு இந்த பயிற்சிகள் மூலம் நம்ம தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுல இருந்து புரிஞ்சிருக்கணும். சொல்யூஷன் 2 சொல்லியாச்சு உங்களுக்கு. அதுதான் அடுத்ததாங்க. இப்போ இந்த கார்டிசோல் எப்படி நீங்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இதுல 2 விதமா வச்சுக்கலாம். ஒண்ணு என்னன்னா, சார் எனக்கு கோபம் பயம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வருது இதெல்லாம் இந்த பேட் ஃபீலிங்ல நான் போகும்போது கார்டிசோல் சுரக்குதுன்னு சொன்னீங்க. இதுல இருந்து ஒவ்வொன்றுல இருந்து எப்படி சார் வெளியே வர்றது அப்படின்னு கேட்டா உங்களுக்கு வரவே கூடாது. அதான் முதல் டெக்னிக். ரெண்டாவது டெக்னிக் என்னன்னா, கோபம் வரும்போது உங்ககிட்ட என்ன கிடைச்சிருக்கோ என்ன இருக்கோ அதுக்கு நீங்க அதிர்ஷ்டத்தை உணர்ந்தீங்கன்னா உங்க கோபம் குறைஞ்சிரும். பயம் வரும்போது உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கு நீங்க அதிர்ஷ்டத்தை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னு சொன்னா பயம் போயிடும். இப்போ ஒரு பயிற்சி என்னன்னா, இந்த வகுப்பு உங்களுக்கு கிடைச்சதை நினைச்சு நீங்க அதிர்ஷ்டம் உதயமாயிடுச்சுன்ற உணர்வை உணருங்க. கண்ணை மூடி பண்ணீங்கன்னா இன்னும் வெரி வெரி எஃபெக்டிவா இருக்கும். கண்ணை மூடி இந்த பயிற்சி இந்த செஷன் எனக்கு கிடைச்சதுக்கு நான் அதிர்ஷ்டமா ஃபீல் பண்றேன், அதிர்ஷ்டம் உதயமாயிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க அந்த உணர்வை மட்டும் உணருங்களேன். அப்படியே ஒரு மாதிரியான ஒரு ஆனந்தம் ஒரு பரவசமான ஒரு நிலை அந்த உணர்வை அது உங்களுக்கு கொடுக்கும். அதிர்ஷ்டம் உதயமாயிருச்சு இந்த வகுப்பு மூலமா அப்படின்ற ஒரு உணர்வை உணர்ந்து பாருங்க. இப்போ கண்ணை ஓபன் பண்ணிக்கலாம். இந்த உணர்வு உணரும் போது உங்களுக்கு கோபம் வந்துச்சா? இல்ல. பயம் வந்துச்சா? இல்ல. வருத்தம் வந்துச்சா? இல்ல. டென்ஷன் வந்துச்சா? இல்ல. அடுத்து வேற என்னென்ன இருக்கு? அப்படியே லிஸ்ட் போட்டுக்கிட்டே போகலாம். கீழ்நிலை உணர்வுகள் சொல்லிட்டு ஒரு 30ல இருந்து 50 விஷயங்கள் போட்டுக்கிட்டே போகலாம். நான் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா பயிற்சி பண்ண போறேன் சார் அப்படின்னா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க எந்த விதமான பயிற்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். மொத்தத்துக்கு சேர்த்து இது ஒண்ணு பண்றேங்க, இது ஒண்ணு பண்ணாலே அந்த உணர்வெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியலங்க, அப்படியே அமைதியா மாறிட்டங்க அப்படின்னா இந்த பயிற்சி நீங்க எடுத்துக்கலாம். சோ இது அந்த பேட் ஃபீல் அது வரும்போது இதை நம்ம உணர்றோம். ஒண்ணு இருக்கும்போதே நம்ம உணர்ந்தோம்னா நமக்கு பேட் ஃபீலே வராது. போக 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 குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த அதிர்ஷ்ட உணர்வு அதிகமாக 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 பேட் ஃபீல் குறையும். எப்படிங்கன்னு கேட்டா ஒரு நாளைக்கு மொத்தம் இருக்குது 24 மணி நேரம் தான்.
அதுலயும் 8 மணி நேரம் தூங்கிடுறோம். மீதி இருக்கிறது 16 மணி நேரம். மொத்தமே 16 மணி நேரம் தான். அதுல பேட் ஃபீலிங்ல ஒரு பல மணி நேரம், ஒரு 12 இருந்து 14 மணி நேரம் இருக்காங்க. சந்தோஷம் எப்போ 2 மணி நேரம் தான் கிடைக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மொத்தம் 16 மணி நேரம் தான். அதிர்ஷ்ட உணர்வு அதிகமாக 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 அப்படியே 10 மணி நேரம் 12 மணி நேரம் போக 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 இந்த கீழ்நிலை உணர்வு 4 மணி நேரம் 3 மணி நேரம் குறைஞ்சிட்டு வருமா வராதா? மொத்தமே 16 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு. இதை அதிகப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கா இது குறைஞ்சிட போகுது. இல்லைங்க, நான் தலைகீழா தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி இதை குறைச்சிட்டு தான் நான் இதை அதிகப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னா அது டபுள் ஒர்க். இத பண்ணா சிங்கிள், அதான் ஒரு கல் பல மாங்கா, ஒன் ஸ்டோன் மெனி மாங்கா அப்படின்ற மாதிரி ஒரே பயிற்சி பல மாற்றத்தை உங்க லைஃப்ல கொண்டு வந்து விடும். சோ அடுத்ததா இதுல நம்ம இன்னொரு விஷயம் என்ன கேட்கிறோம்னா, ஏற்கனவே கார்டிசோல் உடம்புல வந்து சுரந்து இருக்கு இல்லைங்களா? இப்ப இவ்வளவு நாளா நிறைய வந்து இந்த பேட் ஃபீலிங் அதுல இதெல்லாம் இருந்தது. அந்த கார்டிசோல் பலருக்கு இருக்கு இல்லைங்களா? அதை எப்படி நீக்கிறது? அதை எப்படி நீக்கிறது? இதுக்கும் ஒரு கஷ்டமான பயிற்சி இருக்கு. என்னன்னா, அந்த இந்தியாவிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய டாக்டர் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அங்க போயிட்டு இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை பார்த்து அதுக்கு ஒரு 50,000, 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் வரைக்கும் அதுக்கு ஆகும். அப்படிலாம் பண்ணி அந்த கார்டிசோல் உடம்புல இருந்து நீக்க போறீங்கன்னா இது பெரிய பயிற்சி. பயிற்சி பெருசு, எனக்கு ரிசல்ட் பெருசா வேணுங்க அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா இதை நீக்க முடியும். பல வருஷமா உடம்புல இந்த கார்டிசோல் ஹார்மோன் லிக்விட் ஃபார்ம்ல சுரந்து என்ன ஆகும்னா, அது வெளியேறலனா கட்டி கிறிஸ்டல் ஃபார்ம்ல சின்ன 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 கட்டிகள் மாதிரி உடம்புல என்ன ஆகும்னா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு. அந்த கட்டிகள் எல்லாம் உடைச்சு நாம வெளியே கொண்டு வரணும். எல்லாம் புரிஞ்சுக்குங்க. அந்த கட்டிகள் எல்லாம் நாம உடைச்சு வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு அற்புதமான சூப்பரான ஒரு பயிற்சி இருக்கு. அந்த உடம்புல ஏற்கனவே தங்கி இருக்கிற கார்டிசோல் எல்லாம் மொத்தத்தையும் அப்படியே தூள் தூளா உடைச்சு வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு பயிற்சி. அது ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும். அதை நம்ம உடைச்சு விட்டா மட்டும் போதும். அதுக்கு ஒரு பயிற்சி இருக்கு. இது மட்டும் இல்ல, அதனால என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னா, மூளை, இந்த உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு மூளை. அந்த மூளைய சூப்பரா வேலை செய்ய வைக்கும். அடுத்ததா, எப்பவுமே மந்தமா இருக்குங்க, சோர்வா இருக்குங்க, சோகமா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியே சுறுசுறுப்பா 60 வயசு ஆள் கூட 20 வயசு ஆள் மாதிரி ஆயிடலாம். அப்படியே ஒரு இளமை வந்து உங்க உடம்புல வந்து அப்படியே வந்து அதிகமாகிற மாதிரியான ஒரு பயிற்சி. அடுத்து, காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க பண்ணா சரியாகும். கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க பண்ணா சரியாகும். அடுத்ததா, மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் பண்ணா சரியாகும். இன்னும் உடம்புல வேற என்னென்ன விதமான பிரச்சனைகள்லாம் இருக்குதோ, ஏன்னா முக்கியமான உறுப்பு மூளை, அது சரியா வேலை செஞ்சு இன்ஃபர்மேஷன் எல்லாம் உடம்புக்கு கரெக்டா போச்சு அப்படின்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே உடம்புல இருக்கக்கூடிய நோயெல்லாம் சரி பண்ற வேலையை பார்க்கும். சோ அந்த ஒரே ஒரு பயிற்சி இவ்வளவு விஷயத்தை மாத்துமா, இவ்வளவு சேஞ்சஸ் கொடுக்குமா? போன செஷன்ல கலந்துகிட்ட ஒருத்தருக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு பக்கம் காது மட்டும்தான் கேட்கும், இன்னொரு பக்கம் கேட்காது. அவர் இந்த பயிற்சியை தொடர்ச்சியா பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா இன்னொரு பக்கம் காது இப்ப லைட்டா கேட்க ஆரம்பிச்சிருச்சு. தலைவலி, தலை பாரமா இருக்குங்கன்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் அது சரியாயிருச்சு. சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க சரியா போக்கஸ் பண்ண முடியலைங்க, படிச்சா ஞாபகம் வரலைங்க அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் அந்த விஷயம் மாறி போச்சு. இந்த மாதிரி பல மாற்றத்தை அவங்களுக்கு கொண்டு வந்து, அதான் சொன்னே 65 வயசு ஆன ஆள ஒருத்தர் தினமும் அதை பயிற்சி பண்ணிட்டு, சார் சும்மா 20 வயசு ஆளு மாதிரி இருக்கேன் சார் இப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பயிற்சி என்ன, அத டாக்டர் ராண்டி வெத்தன்ஹைமர் அப்படின்றவர் சொல்லுவார். அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலா அந்த வீடியோ பார்த்ததுக்கு நான் சொல்றேன். இவருதான் அவர். இவர் பேசுறது இங்கிலீஷ்ல பேசுறாரு, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. I will tell one name. I use first names. Helen, 79 years old, came to me. She's been married several times, several children, all the travails of life. No energy, not herself. I gave her one simple exercise, and she did it, and she came back 30 days later. The difference in her was astounding. What was the exercise? Can't tease us. It's a very simple rolling exercise to increase the size of your energy field. Very simple. Anybody can do it if you can get down on the floor. If you can't, you can just don't fall out of the bed. Well, say you can get down on the floor. What do you do?
Oh, it's in yoga, any yoga book is called log rolls. Log rolls. Right. Okay. Put your feet together, arms by your side, and just inhale deep, exhale, roll, roll, roll. It's actually a progressive exercise, but I gave it to her, and அதாவது இவர் என்ன சொன்னாருன்னா, என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு 79 வயசான ஒரு பெண்மணி வந்தாங்க. அவங்க பல கல்யாணம் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, பல குழந்தைகளை பெற்றிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து அமெரிக்கா போல, அங்க அதெல்லாம் வந்து சர்வசாதாரணம் தான். வரும்போது சுத்தமா எனர்ஜியே இல்லாம ட்ரெயின் ஆயிட்டு வந்தாங்க. நான் அவங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் பண்ண சொல்லி அனுப்பினேன். 30 நாள் கழிச்சு வந்து அப்படியே பிரிஸ்கா வந்து நிக்கிறாங்க. அவங்களுடைய எனர்ஜி, அந்த ஆரா ஃபீல்டு எல்லாமே வந்து பெருசாயிடுச்சுங்க, அதிகமாயிருச்சுங்க அப்படின்னு சொன்னார். அந்த பயிற்சிக்கு பேரு லாக் ரோல். வீடியோல பார்த்திருப்பீங்க. அந்த பயிற்சிக்கு பேரு லாக் ரோல். இது நாட் ஓன்லி இதை மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய அந்த அதிர்ஷ்டம் நமக்கு அதிகமான, என்ன சொன்னேன், நம்மளுடைய மின்காந்த அலைகள் பெருசா ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க முடியும். அந்த மின்காந்த அலைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த லாக் ரோல். இது அதே போல டாமினோ எஃபெக்ட் தான் கொடுக்கும். அந்த லாக் ரோல்ல என்னன்னு இப்ப புரியுதுங்களா? இந்த படத்தை பார்த்தா அந்த லாக் ரோல் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்னன்னு இப்ப புரியுதுங்களா? தெளிவா புரியுதுங்களா? ஆடா டேய், என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எங்க ஊர்ல நாங்க பண்ண அங்க பிரதட்சணத்தை கொண்டு போய் நீ வீட்டுல ஒரு 10க்கு 10 ரூம்ல இந்த பக்கம் அந்த பக்கம் உருண்டுட்டு we are finding, நாங்க தான் அதை கண்டுபிடிச்சோம், லாக் ரோல் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு தோணுதா? இப்போ லாக் ரோல் அப்படின்னு சொன்னா அங்க பிரதட்சணம் என்ன நடக்கும்னா, நேத்து நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் போட்டு காமிச்சேன். இந்த பூமிக்கு ஒரு மின்காந்த அலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பூமிக்கு ஒரு மின்காந்த அலைகள் இருக்கு. நாம ஒரு மேக்னெட், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம ஒரு சின்ன குட்டி மேக்னெட், பூமின்றது பெரிய மேக்னெட். நாம தரையில படுத்து அப்படியே உருண்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய என்னென்ன இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சம்பந்தமா நம்மளை சுத்தி இந்த ஆறால என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த பூமியோட மிகப்பெரிய சக்தி நமக்கு சரி பண்ணி கொடுக்கும். தெளிவா புரியுதுங்களா? நாம சின்ன காந்தம், இந்த பூமி மிகப்பெரிய காந்தம். இந்த கீழே படுத்து நாம அந்த லாக் ரோல் உருளும் போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் கீழே படும்போது இந்த பூமி தாயே தன்னுடைய எனர்ஜியை நமக்கு கொடுத்து நம்மளை ஹீல் பண்ணுது. அக்குபஞ்சர்ல ஒவ்வொரு இடத்துல நீடில் போடுவாங்க, பாயிண்ட் தொடுவாங்க இல்லைங்களா? உடம்புல இருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் ஆக்டிவேட் பண்றதா இந்த லாக் ரோல், அங்க பிரதர்ஷன் அப்படின்ற பயிற்சி. இப்போ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா சிம்பிள். உங்க வீடு சின்ன ரூமா இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய ரூமா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே இடது பக்கமா கொஞ்சம், அப்படியே வலது பக்கமா கொஞ்சம் உருண்டா போதும். ஸ்லோவா பண்ணுங்க, வேகமா பண்ணக்கூடாது. சார் எங்க வீடு வந்து வேற எப்படி சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சாப்பிடுறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றுல பண்ணுங்க. எவ்வளவு நேரம் பண்ணணும்னு சொன்னா, ரொம்ப நேரம் பண்ண போறீங்களா இல்ல பண்ணா பெரிய ரிசல்ட் வேணுமா அப்படின்றத முதல்ல யோசிச்சுக்கோங்க. 11 நிமிஷம் இதை பண்ணா நாள் வாந்தி வந்துடும், தலை சுத்தல் வந்துடும், எல்லாம் வந்துடும். அவ்வளவு நேரம்லாம் பண்ணாதீங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நிமிஷம் ஆரம்பிக்கும் போது 1 நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷம் பொறுமையா ஸ்லோவா அப்படியே நீங்க பண்ணுங்க. சார் எங்க வீட்டுல வந்து டைல்ஸ் போட்டிருக்காங்க, மொசைக்கு போட்டிருக்காங்க, அந்த பூமி தர மாதிரி இல்ல, பண்ணலாமான்னு கேட்டா தாராளமா நீங்க இதுலயே பண்ணலாம். நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர்லயும் பண்ணலாம், மொட்டை மாடியிலயும் பண்ணலாம், எங்க வேணா பண்ணலாம். ஆனா உங்களுக்கு என்னைக்காவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா இந்த பூமியில வெறும் அதுல வந்து படுத்து உருள்ற மாதிரி ஒரு வாய்ப்பு என்னைக்காவது கிடைச்சதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீட்டுல இருக்கும்போது வீட்டுல இருக்கிறது மட்டும் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு என்னைக்காவது வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அந்த பூமியோட சேர்ந்து நீங்க பண்ணும்போது அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த பயிற்சி எவ்வளவு நேரம் பண்ணணும்? 1 நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷம் பண்ணணும். எப்படி பண்ணணும்? கீழே படுத்துக்கிட்டு அப்படியே பொறுமையா உருண்டா போதும். அப்படியே எந்திரிச்சு போயிடலாமா அப்படின்னு கேட்டா தலை சுத்தும். இதுக்குதான் குருட்டினை நீக்கும் குரு வேணும்னு சொல்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, குருட்டினை நீக்கும் குரு வேணும். அங்க பிரதட்சணம் பண்ணுங்க, நல்லா இருக்குன்னு சொன்னா பண்ணிட்டு எந்திரிச்சு போனா தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்தும், வாமிட் வர மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா
அந்த பயிற்சி பண்ணி ஒரு 3 நிமிஷம் அப்படி உருண்டதுக்கு அப்புறம் அப்படியே சவாசனம் கம்முன்னு படுத்துற வேண்டியதுதான் உருளாம. இது ஒரு 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம். அப்படியே எந்திரிச்சு போயிடலாமா? அப்பவும் கிடையாது. எந்திரிச்சு அமைதியா உட்காருங்க. 1 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்தீங்கன்னா, ஏன்னா நம்ம தூங்கும் போது கூட பிளட் நம்மளுடைய மூளைக்கு நிறைய போறது கிடையாது. பில்ல வச்சு தூங்குறதுனால பிளட் ஃப்ளோ சரியா போறது கிடையாது. எப்பவுமே உட்கார்ந்துட்டே இருக்கும். அப்போ இந்த பூமியில நம்ம படுத்து உருளும் போது என்ன நடக்கும்னா, உடம்பு முழுக்க எல்லா பகுதிக்கும் பாகத்துக்கும் ரத்தம் பாயும். முக்கியமா மூளைக்கு நிறைய போகும். அந்த மூளை நல்லா செயல்படுறது மூலமா தலைக்கு நிறைய ரத்தம் போறதுனாலயும் தான் மூளை சம்பந்தப்பட்ட தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சீக்கிரம் தீர ஆரம்பிக்குது. மூளை சூப்பரா வேலை செய்யறதுனால உடம்புல இருக்கிற பல நோய்களை தீர்க்கிறதுக்கான ஒரு அத்தியாவசியமான முக்கியமான பங்கு வகிக்குது. அப்போ எப்படி பண்ணணும்? முதல்ல தரையில படுத்துக்கிட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே பொறுமையா வலது பக்கம், வலதோ இடதோ அதெல்லாம் கணக்கு இல்ல, உருளணும். உங்க உடம்பு தரையில படணும். அடுத்து அப்படியே 1 நிமிஷம் கண்ணை மூடி அப்படியே சவாசனம் மாதிரி படுத்துருங்க மேல பார்த்து. தென் எந்திரிச்சு அப்படியே உட்கார்ந்துருங்க கண்ணை மூடி 1 நிமிஷம். அப்புறம் எந்திரிச்சு போங்க. அந்த பிளட் நிறைய மூளைக்கு போனதெல்லாம் கரெக்டா செட்டில் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த தலை சுத்தல், வாந்தி வர்றது, கொமட்டல் வர்றது இதெல்லாம் வராம குறைஞ்சிரும். முத நாள் கொஞ்சம் லைட்டா இருக்கும், போக போக சரியாயிடும். இதுக்குதான் குருட்டினை நீக்கும் குருவேணும்னு சொல்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெறுமனே அங்க பிரதட்சணம் பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நீங்க பாட்டு போய் படுத்து நானும் உருள்றம்பான்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் ரயில் மாதிரி கடகடன்னு உருட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு ஓடிட்டு ஐயையோ தலை சுத்துது, ஐயையோ வாந்தி வருதுன்னு சொன்னா யார் பொறுப்பாவாங்க? கிளியரா தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இந்த 2 பயிற்சி நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதிர்ஷ்டம் உதயமாயிடுச்சு அப்படின்ற பயிற்சி உணர்வு பூர்வமா உங்களை சந்தோஷப்படுத்தி அந்த ஃப்ரீக்வன்சி லெவல்ல கொண்டு வரும். இந்த லாக் ரோல் பயிற்சி டெய்லி செய்யும் போது உடம்பு அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து இதுவும் பெருசா கொண்டு வரும். இது 2ம் ஒன்னா சேரும் போது உங்க உடம்பு, உங்களுடைய மூளை, உங்க மனசு, உங்க டிஎன்ஏ, அடுத்துதான் டிஎன்ஏக்குள்ள போயிட்டு டிஎன்ஏல இருக்கக்கூடிய சில கோட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும் போது தான் உங்களுக்கு உண்மையான அதிர்ஷ்டம் உதயமாகும். உண்மையான அதிர்ஷ்டம் அதுக்கப்புறம் தான் உதயமாகும். புரியுதுங்களா? இந்த பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியம், எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை மாத்த போகுது, எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். பயிற்சி பெருசா வேணுங்க அப்படின்றவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். ரிசல்ட் தாங்க பெருசா வேணும் அப்படின்றவங்க நான் சொல்ற மாதிரி பண்ணிக்கலாம். சோ இப்போ பிரெயின் பிரேக் தொடர்ச்சியா நம்ம ஒரு 3/4 மணி நேரத்துல 1 மணி நேரம் ஒரு விஷயத்தை கேட்க முடியும். அப்புறம் ஒரு கேப் கொடுத்து பிரேக் கொடுக்கணும். இல்லைன்னா படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்காது. படிச்சதெல்லாம் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகம் இருக்கணும்ன்றதுக்காக முதல்ல ஒரு ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஒரு எக்ஸசைஸ், அடுத்து உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் பிரேக், அப்புறம் கடைசியா முடியும் போது ஒரு ரிவிஷன் சொல்லிட்டு பல வேலைகள் சைக்கலாஜிக்கலா உங்களுக்கு நிறைய வேலைகள் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ இப்போ 2 நிமிஷம் எல்லாம் பிரேக் எடுத்துங்க. அமைதியா உட்காருங்க. போன் எல்லாம் எடுத்து வாட்ஸ்அப் எல்லாம் பார்க்காதீங்க. அமைதியா உட்காருங்க, கண்ண மூடி. 2 நிமிஷம் கழிச்சு நம்ம மறுபடியும் ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் அதிர்ஷ்டம் உதயமாகட்டும்.